வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து எங்கள் ஆத்தில் நாங்கள் த்ரோ பண்ணின ஒரு சின்ன கிட்ஸ் பார்ட்டிக்கு நான் என்னென்ன பண்ணினேன்னு காமிக்கிறேன். நான் வந்து முதல்ல பண்ணினது ஸ்மைலி தான். அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா முன்னாடி நாளே வேக வச்சுட்டு தோல் எல்லாம் உரித்து அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த 1-2 உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டேன். அப்புறம் 2 உப்பு, 2 சில்லி ஃப்ளேக்ஸு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி கண் வந்து இந்த ஸ்ட்ராவால் பண்ணிவிட்டு அப்புறம் வாய் வந்து ஒரு குட்டி ஸ்பூனால் அந்த வாய் மாதிரி பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தேன். இப்போ நான் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுனது போகிறத சரியாக தட்ட வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நான் பண்ணின ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டிருக்கேன். மிதமான சூட்டாக தான் வைக்கணும். இது உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் நான் வந்து இது இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனால் தான் அந்த வாய் பண்ணினேன். ஏன்னா இது கொஞ்சம் விண்டு போகிற மாதிரி இருந்தது, அதனால் இதை விட்டுட்டு இதால் தான் நான் அந்த வாய்க்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்தேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல போட்ட நாளும் நல்லா வந்திருக்கு. இதை பார்த்தேன்னா அது இங்கே நான் கையில் வச்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி ரவுண்டாக தட்டி 2 கண்ணும் அந்த வாயும் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணும்போது மூடி போயிடும் அந்த ஹோல். அப்படி இருக்கும்போது அந்த மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும், ரொம்ப சூடு வேண்டாம். நான் அடுத்ததாக பண்ணினது வந்து இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் தான் பண்ணினேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதிலே கொஞ்சம் கூட மிளகு பொடி, அப்புறம் சாட் மசாலா, உப்பு, இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வச்சு எண்ணெயில் அதன் கூடையே போட்டுட்டு அது முள்ளை எடுத்துட்டு அப்புறம் இதை வந்து நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபில்லப் பண்ண போனேன். நீங்கள் வேணால் மீட்டா சட்னி அதெல்லாம் வைக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லதுங்கிறதுனால என்னோடய மாட்டுப்பண் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை ஃபில்லப் பண்ண சொன்னால். ஸோ ஒன்றுத்தில் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபில்லப் பண்ணினேன், இன்னொருத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணினதை நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாய அரிப்பன்லேருந்து இதை நான் எடுத்துட்டேன் வெளியில். இதை அப்படியே நம்ம இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டும் ரெடி ஆகிடுது, ஸ்மைலியும் ரெடி ஆகிடுது. நடுவில் கொஞ்சம் சாஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு 25 நான் பண்ணினேன். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாடியாக இருந்தாலும் நான் ஒன்று தான் காமிச்சேன். Hope you all will like this video. Please support me and subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you.